நீங்க நிறைய பேர் விரும்பி கேட்டதுங்க. ரெண்டாவது கமெண்ட்ஸ் பார்த்தா அம்மா தக்காளி ரசம் உங்களுக்கு எப்படி ரெட்டிஷா இருக்குது நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. உங்களுக்காகவே இன்னைக்கு நான் செய்ய போறேன். 3 தக்காளி பழம் எடுத்துருக்கிறேங்க. பாருங்க, இந்த ரசம் வந்து 6 பேர் சாப்பிடலாம். 3 தக்காளி பாருங்க, இந்த அளவுக்கு புளி. இது வந்து நான் வந்து எப்போதுமே கையில் பிணைஞ்சுதான் வைப்பேங்க. இன்னொன்று ரொம்ப அர்ஜென்ட்டு குயிக்காக ஆகணும்னா தக்காளி பழம் புளி உப்பு போட்டு மிக்சியில் அடித்து அதிரடியாக ரசம் வைப்போம். அதுவும் பயங்கர டேஸ்ட்டாக இருக்குங்க. ஆனால் இந்த கையில் பிணைஞ்சு வைக்கிற டேஸ்ட்டு தாங்க. இப்படி கையில் பிணைஞ்சு வைக்கிற ரசத்துக்கும் மிக்சியில் அடித்து வைக்கிற ரசத்துக்கும் டேஸ்ட் டிஃப்ரெண்ட் நல்லா தெரியும். இது செஞ்சு பார்த்துட்டு நீங்கள் எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணணும். பாருங்கள், கையிலேயே நான் பாருங்கள் எப்படி கரைச்சிருக்கிறேன்னு. அளவான உப்பையும் போட்டு அப்படியே ஒரு பிணைஞ்சுக்கலாங்க. 2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாங்க. ரசம் தாளிக்கிறதுனால நான் எப்போதுமே தேங்காய் எண்ணெய் தாங்க யூஸ் பண்ணுவேன். 1/2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. வெந்தயம், கடுகு, 4 பல்லு பூண்டு, 2 வரமிளகாய். தக்காளி புளி நல்லா பிணைஞ்சு வச்சதை ஊற்றிக்கலாங்க. அடுத்தது நம்ம என்ன பண்றோங்க, நம்ம ராதுஸோட ரசத்துல 2 ஸ்பூன் போடுறோங்க. நீங்க நிறைய பேர் நினைப்பீங்க என்னமா பெருங்காயமே போடல. ரசத்துலயே நான் பெருங்காயம் ஆட் பண்ணியிருக்கிறேங்க. பாருங்க, ரசம் நல்லா பொங்கு கட்டிருக்கு. இந்த சமயத்துல கருவேப்பிலை கொத்தமல்லி தழை மேலால போட்டுக்கலாங்க. ரசம் வந்து நல்லா பொங்கு கட்டிச்சுங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணியிருக்காங்க. ரசம் ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்கு எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.